السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: إذا مات الإنسان انقطع عنه عمله إلا من ثلاثة: إلا من صدقة جارية أو علم ينتفع به أو ولد صالح يدعو له أو كما قال صلى الله عليه وسلم. அளவிலா அருளாளன் நிகரிலா அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய உரையை தொடங்குகிறேன். சலாத்தும் சலாமும் ஈருலக தூதர், உலகை திருத்திய உத்தமர், நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபவு தாபியீன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் பொழியட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, வக்ஃபு என்கின்ற அந்த சட்டம் குறித்தும், இந்த சமூகத்தின் மேம்பாட்டில் அதற்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம், வரலாற்று முக்கியத்துவம் குறித்தும் சில செய்திகளை விழிப்புணர்வுக்காக நான் இங்கே உங்களிடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அருமையான தோழர்களே, வக்ஃபு திருத்த மசோதா நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்திற்கு கெடு வரக்கூடிய 5ஆம் தேதியோடு நிறைவடைய இருக்கிறது. மத்திய அரசு முஸ்லிம்களின் வக்ஃபு சொத்துக்களை அரசாங்கத்தின் போர்ட்டல்ல பதிவு செய்வதற்கென்று டிசம்பர் 5ஆம் தேதியை குறிப்பிட்டிருக்கிறது. அதற்குள் முஸ்லிம்கள் தங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் அதில் ஆவணங்களோடு பதிவு செய்துவிட வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள். இன்னும் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில நாட்கள் தான் அதற்கு மிச்சம் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் சற்றேறக்குரிய 6660 சொச்சம் வக்ஃபு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றது. இதில் இதுவரை 500 சொச்ச வக்ஃபு சொத்துக்கள் மட்டுமே அந்த போர்ட்டலில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல் வருகிறது. இந்த வக்ஃபு விஷயத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சில செயல்பாட்டாளர்கள் ஹோம் செக்ரட்டரிய தலைமை செக்ரட்டரியை வந்து நேற்றோ அதற்கு முன்தினமோ சந்தித்திருக்கிறார்கள். இன்னும் தமிழ்நாட்டில் அந்த வக்ஃபு சொத்துக்கள் பதிவு செய்யப்படாததை கவலையோடு அணுகி தமிழ்நாட்டில் மொத்தம் 3 இடங்கள்ல பதிவு செய்வதற்கான மையங்களை ஏற்படுத்த இருப்பதாக தகவல் வந்திருக்கிறது. இதுவரைக்கும் சென்னையில மட்டும்தான் இருந்துச்சு. கோயம்புத்தூரிலையும் மதுரையிலையும் 2 மையங்கள் ஏற்படுத்தி இந்த நாளைக்குள் அந்த பதிவு செய்யக்கூடிய வேலைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்று அரசு கூட சற்று முனைப்புடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இப்போது இந்த செய்தியை இங்கே நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். அருமையான தோழர்களே, இப்போ முஸ்லிம்களுக்கும் அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்திற்கும் இடையில் நீதிமன்றத்தில் வழக்கு போய் கொண்டிருக்கிறது.
அந்த வழக்கு என்பது வக்ஃப் போர்டுல யார் இருக்கிறது, வக்ஃப் போர்டுல யார் பொறுப்பாளர்களாக இருப்பது என்கின்ற அந்த விஷயத்தில் தான் வழக்கு போய்கொண்டிருக்கிறதே தவிர வக்ஃப் சொத்துக்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த வழக்கும் இல்லை. கண்டிப்பாக அது பதிவு செய்தே ஆக வேண்டும் என்று அரசாங்கம் சொல்கிறது. எனவே தயவு செய்து பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர்களாக இருப்பவர்கள், பொறுப்பாளர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் இங்கு வந்திருந்தால் இந்த விஷயத்தை பள்ளிவாசல் நிர்வாகிகள்கிட்ட, அதே மாதிரி வக்ஃப் அறங்காவலர்கள்ட்ட இந்த செய்திகளை தயவு செய்து எடுத்துரைத்து இந்த ஒரு வார காலத்திற்குள் அதை விரைந்து செய்து முடிப்பதற்கு ஆவண செய்யுமாறு நாம் நினைவூட்டவுடைய பொறுப்பு இருக்கிறது என்பதை ஆரம்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தோழர்களே, வக்ஃபை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய பார்வை என்பது ஒரு விசாலமான பார்வை. மறுமையின் நன்மைகள் தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வகையில் நல்லறங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த வக்ஃபு என்கின்ற அறக்கொடைக்கு வைத்திருக்கிறார். வக்ஃபு என்ற சொல்லுக்கு நாம் அறக்கொடை என்று பொருள் செய்கிறோம். அதாவது ஒரு மனிதர் தான் கண்மூடியதற்கு பிறகும் கூட நன்மைகளை தொடர்ந்து அடைந்து கொண்டிருக்கக்கூடிய வகையில் ஒரு சொத்தை அல்லாஹ்வின் பெயரில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக தானம் செய்வதற்கு பெயர்தான் வக்ஃபு என்று சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கைபர் பகுதியில செழிப்பான சில நிலங்கள் சொந்தமாக இருந்தன. அந்த நிலங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தர்மம் செய்வதற்கு விரும்பினார்கள். அதை தர்மம் செய்வதற்கு முன்பு அது குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஆலோசனை கலந்தார்கள். நான் என்ன செய்யட்டும், இப்படி எனக்கு ஒரு சொத்து கைபர் பகுதியில் இருக்குது, அது ஒரு செழிப்பான நிலப்பகுதி, நான் அதை தர்மம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னபோது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இப்படி சொன்னாங்க, இன் ஷி'த ஹபஸ்த அஸ்லஹா வ ஸப்பிலில் மன்ஃபஅத என்று சொன்னார்கள். நீங்கள் விரும்பினால் அந்த நிலத்தின் உரிமையை உங்களிடத்திலேயே வைத்துக் கொண்டு அதனுடைய வருவாயை, அதனுடைய பலனை மட்டும் நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதுதான் வக்ஃபு என்கின்ற அந்த அமைப்புக்குள்ளே வருகிறது. அதாவது எந்த பொருளை நாம் தானமாக கொடுக்கிறோமோ அதை விற்க முடியாது, அதை வேற யாருக்கும் தூக்கி அன்பளிப்பு கொடுக்க முடியாது. மாறாக அதிலிருந்து வரக்கூடிய வருவாயை எடுத்து நல்ல இடங்களுக்காக செலவு செய்யலாம். வக்ஃபு செய்கிறவரே என்ன செய்வாருன்னு சொன்னா, தன்னுடைய நோக்கம் எதற்காக செலவழிக்கப்பட வேண்டும் என்பதை சில நேரங்களில் வெளியிட்டிருப்பார். உதாரணமாக, என்னுடைய இந்த சொத்தை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃபு செய்கிறேன், இதில் இருந்து வரக்கூடிய வருமானங்களை ஏழைகளுடைய உணவு தேவைக்கு பயன்படுத்துங்கள், இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை மார்க்க கல்வியினுடைய மேம்பாட்டுக்காக பயன்படுத்துங்கள். இதிலிருந்து சில பேர் இப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க, இதிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை பள்ளிவாசலில் விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்து அப்படி கூட சொல்லியிருக்கிறாங்க சில பேர். சில ஊர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், மெஹராபுக்கு முன்னாடி ஒரு விளக்கு ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும், எண்ணெய் ஊத்துற விளக்கு. அந்த விளக்குக்கு எண்ணெய் ஊத்துறதுக்கு நான் இதை வக்ஃபாக செய்கிறேன், இப்படிலாம் வக்ஃபு செஞ்சிருக்கிறாங்க. இன்னும் சில இடங்கள்ல வக்ஃபுனா பள்ளிவாசல்ல இருக்கிற புறாக்களுக்கு உணவு போடுவதற்காக நான் இதை வக்ஃபு செய்யறேன் அப்படின்னு எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்யறவர் அதை குறிப்பிடுகிறாரோ அந்த இனத்திற்கு தான் அதை செலவு செய்ய முடியும். பொதுவாக அவர் வக்ஃபு செய்தால் அதை சமூகம் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலப்பணிகளில் அதை நாம் செலவு செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்கிறான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் எவற்றை விரும்புகிறீர்களோ அவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்யாத வரை உங்களால் நன்மையை அடைய முடியாது. அதாவது சில பேருக்கு இப்படி எண்ணம் இருக்கும், நாம இதை தர்மம் தானே கொடுக்க போறோம், அடுத்தவங்களுக்கு தானே கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்காதவற்றை அடுத்தவர்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப பிடிச்சதை தான் வச்சுக்கிடுவாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்னா,
உங்களுக்கு எது பிடிக்கிறதோ அதையே நீங்கள் அடுத்தவர்களுக்கும் கொடுங்கள். உங்களுக்கு நீங்க வசதியானதை வச்சுக்கிட்டு தரம் தாழ்ந்ததை அடுத்தவர்களுக்கு கொடுக்காதீர்கள். நீங்கள் விரும்புகின்றவற்றிலிருந்து பிறருக்கு செலவு செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நன்மை அடைய முடியும் என்று எல்லாம் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். அருமையான தோழர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு சொந்தமான இந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி விஷயத்தில் மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட பல மாதங்கள் கழிந்து விட்டன. ஆனால் இந்த சட்டத்துக்கு எதிராக முஸ்லிம் சமூகத்தில் ஒரு போதிய அளவிற்கு எதிர்ப்பு வரவே இல்லை. போதிய அளவிற்கு வரவில்லை. சிஏஏன்னு ஒரு சட்டம் வந்துச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். சிஏஏ சட்டம் வரும்போது இந்த சமூகம் நடுரோட்டுக்கு வந்துச்சு, மற்றவங்களும் சேர்ந்து வந்தாங்க. அது மட்டுமல்லாமல் பெண்கள் எல்லாம் சேர்ந்து வெளியிலே வந்து ஷாஹின் பாக் அப்படிங்கிற ஒரு போராட்ட களத்தை அமைத்தார்கள். டெல்லியில் அமைச்சது அப்படியே நாடெங்கும் அது பற்றி கொண்டது. அப்போ ஒரு சிஏஏங்கிற சட்டம் வரும்போது, குடியுரிமை திருத்த சட்டம் வரும்போது, அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சி எப்படி நம்மிடத்தில் கொழுந்து விட்டு எரிந்ததோ அதுபோல நம்முடைய சொந்த ப்ராப்பர்ட்டி, சமூகத்தினுடைய ப்ராப்பர்ட்டி விஷயத்துல அரசு ஒரு சட்டம் கொண்டு வருகிறது. முழுக்க முழுக்க அந்த சட்டம் என்பது இந்த சமூகத்தின் நலன்களுக்கு எதிராக அமைகிறது. இந்த சமூகத்தின் நலன்களுக்கு எதிராக அமைகிறது. இன்னும் சொல்ல போனா வக்ஃபினுடைய அடிப்படை அம்சத்தையே தகர்க்கக்கூடிய அளவுக்குள்ள சில சட்ட சரத்துகள் எல்லாம் அதுல இருக்குது. நான் கூட முன்னாடி சம்பந்தமா பேசியிருக்கிறோம். ஒருத்தர் வக்ஃப் செய்ய முடியும் அப்படின்னா எப்போ வக்ஃப் செய்யலாம்னா 5 வருஷம் அவர் பிராக்டிக்கல் முஸ்லீமா இருந்தா தான் வக்ஃப் செய்ய முடியும்னு ஒரு சட்ட சரத்து சொல்லுது. 5 வருஷம் பிராக்டிக்கல் முஸ்லீமா இருந்தா தான் வக்ஃப் செய்ய முடியும். இதுக்கு என்ன அர்த்தமே புரியல. 5 வருஷம் பிராக்டிக்கல் முஸ்லீம்னா என்ன அர்த்தம் அதுக்கு? அப்படின்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் முஸ்லிம்ஸ் வக்ஃப் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சட்டத்தை கொண்டு வரான். ஒருத்தன் அவனுக்கு விருப்பம் முஸ்லிம்களுடைய நலனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறான். ஒருத்தன் முஸ்லிம்கள் இருந்து அவர் பலனை அனுபவித்திருப்பார், அல்லது அவர்களோடு அவர் தொடர்புல இருந்திருப்பார். எனவே அந்த மக்களுக்காக உதவி செய்ய வேண்டும் என்று ஒரு நான் முஸ்லிம் நினைத்தால் அவர் வக்ஃப் செய்ய முடியாது. அல்லது அவர் இஸ்லாத்திற்கு வந்து விட்டால் உடனே வக்ஃப் செய்ய முடியாது. 5 வருஷம் அவர் என்ன செய்யணும்? பிராக்டிக்கல் முஸ்லீமா இருக்கணும். அதுக்கு பிறகுதான் வக்ஃப் செய்ய முடியும். அப்படிங்கிற ஒரு நிலைமையை இந்த சட்ட சரத்து கொண்டு வருகிறது. இப்படி வக்ஃபினுடைய அடிப்படை நோக்கத்தை தகர்க்கக்கூடிய பல்வேறு பிரிவுகள் அந்த சட்டங்களில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த வக்ஃப் திருத்த சட்டத்துக்கு எதிராக அரசாங்கத்தை எதிர்த்து நாம் போதிய அளவுக்கு எதிர்ப்பு உணர்வை பதிவு செய்யல. அங்கங்க சில எதிர்ப்பு கூட்டங்கள் நடந்துச்சு, சில இடங்கள்ல வந்து பேரை நடந்துச்சு. அதெல்லாம் ஒரு அடையாளத்திற்காக நடந்ததாகத்தான் தெரிகிறதே தவிர உண்மையில் நம்முடைய நடவடிக்கைகளில் இருந்து இதற்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்பு இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அரசாங்கத்துக்கு சேரவே இல்லை. ஏன் சேரல அப்படின்னா, தோழர்களே, 2 விஷயம். ஒண்ணு, வக்ஃப்னா என்ன அப்படின்னு முஸ்லிம் சமூகத்துக்கு தெரியல. 2வது, மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அலட்சிய மனோபாவம். என்ன அலட்சிய மனோபாவம்? வக்ஃபுங்கிற பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அதனுடைய அதிகாரிகளே அடிச்சு பிடிச்சு திண்டுறாங்க. அவன் தின்றான், இப்ப அரசாங்கமே எடுத்துட்டு போகுது, தொலைஞ்சு போகுது, இப்படின்னு சில பேர் சொல்றான். இந்த 2 எண்ணங்களின் மூலமாக போதிய அளவிற்கு எதிர்ப்புணர்வு பதிவு செய்யப்படாமலேயே போயிருக்கிறது என்பதை நாம் இங்கே சற்று கவலையோடு யோசிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அருமையான தோழர்களே, வக்ஃபுங்கிறது இந்த சமூகத்தின் உயிர் நாடி என்பதை மறந்துவிட. உயிர் நாடி. இந்த சமூகத்தின் ஒவ்வொரு மேம்பாடும் வக்ஃபின் அடிப்படையில் இருந்துதான் மேலிருந்து வந்திருக்கிறது. வரலாற்றை பார்த்தால் நமக்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தோழர்களே, பள்ளிவாசல்கள் அனைத்தும் வக்ஃப் தான். இஸ்லாமிய சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல்கள் அனைத்தும் வக்ஃப். அப்ப என்ன அர்த்தம்னா, முஸ்லிம் சமூகத்தின் ஆன்மீக வளர்ச்சி மேம்பாட்டுக்கு இந்த வக்ஃப் தான் உதவி செய்கிறது. அப்ப வெறும் ஆன்மீக வளர்ச்சி மட்டுமல்ல, அவர்களுடைய உலக மேம்பாடு, பொருளாதார மேம்பாடு, அறிவு மேம்பாடு, இவை அனைத்திற்கும் கடந்த காலங்களில் வக்ஃபுகள் தான் வழி செய்திருக்கின்றன என்பதை வரலாற்று சான்றுகள் நமக்கு மிகப்பெரிய ஆதாரங்களாக திகழ்கின்றன.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வக்ஃப் என்ற அந்த அறக்குடை என்பது சமூக பொறுப்புணர்வுக்கான சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்ற பாருங்க, சமூக பொறுப்புணர்வுக்கான அடித்தளமாக செயல்பட்டன என்பதை பார்க்கிறோம். தொடர் நன்மைக்காக மக்கள் நலப்பணிகளில் தம்முடைய செல்வத்தை முதலீடு செய்ய வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்கிட்ட ஆர்வமூட்டியதை நமக்கு வரலாறு சொல்கிறது. அவங்களுடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வரக்கூடிய நன்மைக்காக மக்கள் நலப்பணிகள், மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்கள்ல உங்களுடைய செல்வங்களை நீங்க என்ன செய்யுங்க, முதலீடு பண்ணுங்க. நீங்க முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளாக வந்து கொண்டிருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட, அவர்களுடைய ஆர்வத்தை தூண்ட சஹாபாக்கள் ஏராளமாக இந்த பணிகளுக்கு கொடுத்தார்கள். அடிப்படையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே வக்ஃபுக்கு துணையாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மக்காவை விட்டு மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன உடனே அவங்க செஞ்ச வேலை ரெண்டு. ஒண்ணு, குபா என்கின்ற இடத்தில் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்தது. இரண்டாவது, மதீனாவுக்குள்ள மஸ்ஜிதுல் நபவியை நிர்மாணித்தது. இந்த இரண்டுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய உழைப்பை கொடுத்து, தங்களுடைய செல்வத்தை கொடுத்து அவர்கள் செய்த பணி. அதை ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தினுடைய நலனுக்காக அவர்கள் வக்ஃப் செய்தார்கள். இதுதான் பள்ளிவாசல் வக்ஃபுக்கான அடிப்படையாக நாம் பார்க்கிறோம். அருமையான தோழர்களே, நாம் இன்னும் நிறைய பார்த்தோம்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆர்வமூட்டலை அடிப்படையாக வைத்து சஹாபாக்கள் ஏராளமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களில் தங்களுடைய செல்வங்களை முதலீடு செய்தார்கள், வக்ஃப் செய்தார்கள். ஒரு முறை மதீனாவுல கடுமையான குடிநீர் பஞ்சம் ஏற்பட்டது, தண்ணி பஞ்சம், தண்ணி கிடைக்கல. அப்போ ஒரு கிணற்றிலிருந்து தண்ணீர் வற்றாமல் கிடைத்துக் கொண்டே இருந்தது. அந்த கிணற்றுக்கு பெயர் வீர ரூமா, ரூமா கிணறுன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து மட்டும் வற்றாமல் தண்ணீர் கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஆனா அந்த கிணத்திற்கு சொந்தக்கார மனிதன் இந்த தண்ணி எடுத்தா காசு தரணும்னு சொல்லிட்டான். அந்த காலத்துல பாத்துருக்கோம், தண்ணி பஞ்ச நேரத்துல ஒரே ஒரு வீட்டுல குழாயில மட்டும் இது வரும். ஒரு குடம் 10 பைசா நினைச்சுவாங்க, விற்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஒரு குடம் 25 பைசா அப்படின்னு விற்பாங்க. அந்த மாதிரி ஊரெல்லாம் பஞ்சமா இருக்கும்போது இந்த கிணத்துல இருந்து தண்ணி வருதுன்ன உடனே அந்த கிணத்துக்கு சொந்தக்காரர் காசு தந்துதான் தண்ணி பிடிக்கணும்னு சொல்லிட்டார். அது மக்களுக்கு மிகப்பெரிய சிரமத்தை கொடுத்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை முறையீடு செய்கிறார்கள். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஸ்லிம்களுடைய நலனுக்காக யார் இந்த ரூமா கிணற்றை விலைக்கு வாங்கி அதை அவர்களுடைய முஸ்லிம்களுடைய பொது பயன்பாட்டுக்கு, மக்களுடைய பொது பயன்பாட்டுக்கு யார் கொடுக்கிறாரோ ஃபலஹுல் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். உடனே ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய சொந்த காசுல இருந்து அந்த கிணத்துக்கான முழு தொகையும் கொடுத்து அந்த கிணற்றை விலைக்கு வாங்கி பொதுமக்களுடைய நலனுக்காக அதை வக்ஃப் செய்தார்கள் என்று பார்க்கிறோம். நல்லா கவனிச்சு பாருங்க, தண்ணி தேவை மக்களுக்கு. அப்ப எந்தெந்த காலத்தில் எது அடிப்படை தேவையாக இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தங்களுடைய செல்வங்களை முதலீடு செய்து அதை அறக்கொடையாக வக்ஃபாக ஆக்கினால் அது மிகப்பெரிய நன்மையை தரும் அப்படிங்கிறத இந்த செய்தி நமக்கு உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, அந்த அடிப்படையில தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைபர்ல அவர்களுக்கு கிடைத்த அந்த செழிப்பான நிலத்தை நான் என்ன செய்யட்டும் ரசூலுல்லாஹ் கேட்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் அதாவது அடி நிலத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அடி நிலத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதிலிருந்து வரக்கூடிய பலனை, வருவாயை நீங்கள் தர்மமாக கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த நிலத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய கையில வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு பிறகு அது அவருடைய பிள்ளைகளுடைய கையில் இருந்தது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய வருவாய் இருக்கு பாருங்க, அது மற்ற நல்ல இனங்களுக்காக செலவழிக்கப்பட்டது. ஏழைகளுடைய உணவு தேவைகளுக்காக, அடிமை விடுதலைக்காக, அறப்போராளிகளின் செலவினங்களுக்காக, விருந்தினர் உபசரிப்பு போன்ற நல்ல காரியங்களுக்காக ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கைபர் நிலத்தின் வருவாய் செலவழிக்கப்பட்டதாக வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. உண்மையான தோழர்களே, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமூகத்துல நன்மை நடப்பதற்கு, பொது நன்மைகள் நடப்பதற்கு சஹாபாக்களால் செய்யப்பட்ட அந்த வக்ஃப் என்ற விஷயம் என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிமுறை என்பது ரசூலுல்லாஹ் காலத்தோடு நிக்கல. அதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த வக்ஃப் என்பது அந்தந்த காலத்தின் தேவைக்கு ஏற்ப அதில் பெரிய மாறுதல்களோடு, ஆனா அடிப்படை விஷயம் மாறாமல் வக்ஃப் வளர்ந்து கொண்டே இருந்தது. உண்மையான தோழர்களே, நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். வக்ஃப்
ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு எப்படி இருந்தது என்பதை தெரிவதற்கு முன்பு வக்ஃபினுடைய அடிப்படை நோக்கம் என்ன என்பது இன்னைக்கு வக்ஃபு பத்தி நமக்கு பெரிய புரிதல் இல்லை. இந்த சமூகத்தினுடைய வக்ஃபு நிலங்கள் அந்த வக்ஃபுனுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காகவே கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. ஆனா அந்த சட்டத்தை பத்தி நமக்கு எந்த புரிதலும் இல்லை, அதை பற்றி எதிர்ப்புணர்வையும் நாம் வழங்கவில்லை. ஆனா இஸ்லாத்துல வக்ஃபு எந்த நோக்கத்திற்காக வேண்டி செய்யப்படுகிறது என்கின்ற அந்த காரணங்களை பார்த்தால், அருமையான தோழர்களே, எவ்வளவு முக்கியமான நோக்கங்களுக்காக செய்யப்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். முதல்ல வக்ஃபு என்பது எந்த நோக்கத்திற்காக செய்யப்படுகிறது? அல்லாஹுவுக்கு நாம் அடிபணிகிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறது நோக்கம். அவன் கொடுத்த செல்வத்தை அவனுக்கே கொடுத்து அவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? அடிபணிகிறோம். அடிபணிதல் வெறும் உடலால் மட்டுமல்ல, செல்வத்தை கொடுத்த இறைவனுக்கு அந்த செல்வத்தாலும் அடிபணிகிறோம். அவனுடைய கட்டளையை ஏற்று நன்மைகளின் இனத்திற்கு செலவு செய்கிறோம். இது ஒரு நோக்கம். இரண்டாவது, செல்வம் என்பது குறிப்பிட்ட ஒரு சாராரிடம் மட்டுமே குவிந்து விடக்கூடாது, அவங்கள்ட்ட மட்டுமே இருந்துடக்கூடாது. அது சமூகத்தின் எல்லா தரப்பு மக்களிடத்திலையும் சுழன்று வர வேண்டும். அப்போ ஒரு தரப்புல மட்டுமே போய் உட்கார்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஆனா இன்னைக்கு வரக்கூடிய எல்லா சட்டங்களும் முதலாளிமார்களுக்கு, சின்ன சின்ன முதலாளிகள் சொல்லல, பெரும் பெரும் முதலாளிகள், கார்பரேட் முதலாளிகளுக்கு நலன் பயக்கக்கூடியதாகவே வந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் காசு என்பது ஒரு பக்கம் போய் குவியக்கூடிய வகையிலேயே எல்லா சட்டங்களும் உங்க ஜேபுல, உங்க பாக்கெட்ல, உங்க கல்லாவுல இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒரு பெரிய முதலாளித்த குவிக்கிற அந்த கண்ணோட்டத்தோட எல்லா விதமான சட்டங்களும் வருது. இப்போ லேட்டஸ்டா தொழிலாளர் சட்டம்னு வந்திருக்கு. சில திருத்தங்களோட மத்திய அரசு தொழிலாளர்களுக்கான சட்டத்தை புதுப்பித்திருக்கிறது. அதுல பார்த்தா வெளிப்படையில சில இனிப்புகளை தூவி விட்டுட்டு அதனுடைய அடிப்படை அம்சங்களை பார்த்தா எல்லாம் பாத்தீங்கன்னா முதலாளிகளுடைய கல்லா நிறையக்கூடிய அளவுக்குள்ள அந்த அம்சங்களைத்தான் அதில் பெரிதுபடுத்தியிருக்கிறார். இப்படி ஒரு பக்கம் மட்டும் போய் குவிந்த என்ன ஆகும்? நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். இந்தியாவினுடைய 10% மக்கள்கிட்ட, இந்தியாவினுடைய என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 90% செல்வம் குவிந்திருக்கிறது. மேல இருக்கிற ஒரு 10% பேர்த்த இந்தியாவினுடைய மொத்தம் 90% குவிஞ்சிருக்குது. பாக்கி 10% தான் பாக்கி எல்லாத்தையும் இருக்குது. அப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பக்கமே பெருத்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். உடம்புடைய ஒரு பகுதி மட்டும் வீங்கிக்கிட்டே போனா என்ன ஆகும்? அந்த மாதிரி இந்தியா என்பது ஒரு விகார தோட்டத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா எல்லாத்தையும் சம அளவுல, போதுமான அளவுல செல்வம் பகிர்ந்தளிக்கப்படவில்லை. ஒரு பக்கம் மட்டுமே வீழ்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பொருளாதார சட்டங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனா வக்ஃபினுடைய நோக்கங்கள்ல இது ஒரு முக்கியமான நோக்கம். செல்வம் என்பது ஒரே இடத்தில் குவியக்கூடாது, எல்லா இடங்களிலேயும் அது புழக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத எளிமைப்படுத்துவது என்பது வக்ஃபினுடைய இன்னொரு நோக்கம். அதே போல வக்ஃபினுடைய நோக்கத்தில் இன்னொன்று என்னன்னு சொன்னா, அடிப்படை தேவைகள், அதாவது சமூகத்துல கைவிடப்பட்டவர்கள், ஏழைகள், பெரும் தேவை உடையவர்கள் எப்போதும் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய தேவைகள் எப்போதும் நிறைவேறக்கூடிய அளவுக்கு ஒரு ஏற்பாடு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடாகத்தான் அல்லாஹ் இந்த வக்ஃபை வைத்திருக்கிறான் என்பது வக்ஃபினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம். அப்ப இந்த அடிப்படையான நோக்கங்களுக்குத்தான் வக்ஃபை செய்யப்படுகிறது என்று சொன்னால், அந்த வக்ஃபை பற்றிய அந்த சரியான புரிதல் அந்த சமூகத்துக்கு இல்லைன்னா அது மற்றவர்களால் எந்த அளவுக்கு சூறையாடப்படும் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அருமையான தோழர்களே, இந்தியாவுல முஸ்லிம் சமூகத்திற்கு இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள், அதாவது பயன்படுத்தப்படாத சொத்துக்கள், அடுத்தவர்களால் அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள், அதை வச்சு எவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்க முடியும். ஆனால் வக்ஃபு பராமரிப்பாளர்கள், வக்ஃபை வைத்திருந்தவர்கள், வக்ஃபை பராமரித்துக் கொண்டிருந்த நிர்வகித்துக் கொண்டிருந்த நிர்வாகிகள், அவர்களுடைய சரியான புரிதலின்மை காரணமாக, அவர்களுடைய அக்கறையின்மை காரணமாக இந்த சமூகத்தின் பிடியில் இருந்து எவ்வளவோ வக்ஃபு சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்கள்ல சில வக்ஃபு பராமரிப்பாளர்கள், பொறுப்புதாரிகள், நிர்வாகிகள் வக்ஃபு நிலத்தை, நீங்க நல்லா பார்க்கலாம், வக்ஃபு நிலத்தை அவங்களுடைய நலனுக்காக கொஞ்சம் கொஞ்சமா வித்து காசை வாங்கிட்டு அப்படியே நடந்திருக்கு.
சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா மசூதி காலனின்னு இருக்கும், சில ஊர்கள்ல பார்க்கலாம் மசூதி காலனின்னு இருக்கும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா அங்க வசிக்கக்கூடியவர்கள் நான் முஸ்லிம்ஸ் இருப்பாங்க. மசூதி காலனியாக இருந்த ஒரு இடத்துல எப்படி ஒரு நான் முஸ்லிமுக்கு சொந்தமான வீடு வந்துச்சு அப்படின்னா, அது வக்ஃபு செய்யப்பட்ட நிலம் யாரோ ஒருத்தருக்கு விற்கப்பட்டிருக்குது, அந்த ஆள் ஒருத்தருக்கு வித்திருக்கிறார், அப்படிதானே அர்த்தம். நல்லா வச்சு பாருங்க. அப்போ வக்ஃபை பராமரிக்கக்கூடியவர்களுடைய புரிதலின்மை காரணமாக, அவர்களுடைய அலட்சியம் காரணமாக எவ்வளவோ இந்த சமூகத்திடத்திலிருந்து வக்ஃபு சொத்துக்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, பறிபோய் இருக்கின்றன என்பதை நான் பார்க்கிறோம். ஆனா அடிப்படையில இந்த வக்ஃபு என்பது இந்த சமூகத்தின் மேம்பாட்டுக்கு அடிக்கல்லாகவும் படிக்கல்லாகவும் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நோக்கத்துலதான் ரசூலுல்லாஹ் இதை ஊக்குவிச்சாங்க. சஹாபாக்களுடைய காலத்துக்கு பிறகு தாபியீன்கள், அதற்கு பிந்தைய காலங்கள்ல வக்ஃபின் மூலமாக மக்கள் நலப்பணிகள் எவ்வளவு மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கு வரலாறு முழுக்க நிறைய சான்றுகள் இருக்கிறது. மனித குலத்திற்கு சேவை செய்யும் மகத்தான நாகரிகத்தை கட்டி எழுப்புவதற்காக வக்ஃபு என்கின்ற அறக்கொடை அடிக்கல்லாக செயல்பட்டு வருகிறது. மக்கள் நலம் பெற வேண்டும், மக்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணம் நாகரிகத்தை உருவாக்குவதற்கு அடிப்படையாக செயல்பட்டதுதான் இந்த வக்ஃபு என்பது. அந்த வகையில முஸ்லிம்கள் முக்கியத்துவம் கொடுத்து செய்து வந்த முதன்மை அறக்குடைகள் பள்ளிவாசல்கள். பள்ளிவாசல்கள் வெறும் வழிபாட்டு தலங்களாக மட்டும் இருக்கவில்லை. பள்ளிவாசலில் கல்வி சாலைகள் இருந்தன, இங்கேயே போதனை பணிகள் நடந்தது. அப்ப எனவே மக்களுக்கு கல்வி கிடைக்கக்கூடிய அளவுக்கு, உதவிகள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பள்ளிவாசல்கள் பொது சொத்தாக ஆக்கப்பட்டுச்சு, பள்ளிவாசல்கள் வக்ஃபாக ஆக்கப்பட்டுச்சு. இரண்டாவது, இஸ்லாமிய உலகத்தில் அறக்குடைகள் பொது சுகாதார பராமரிப்புக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்தது. வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை வச்சு பெரிய பெரிய மருத்துவமனைகள் கட்டி அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு இலவசமாக சிகிச்சை கொடுத்த அந்த நாகரிகம் இஸ்லாமிய வரலாற்றில் வக்ஃபின் மூலமாக நிச்சயப்படுத்தப்பட்டது. அதுதான் நம்ம அங்க கவனிக்கணும். அருமையான தோழர்களே, மதம், இனம், மொழி ஆகிய வேறுபாடுகளை தாண்டி நோயாளிகளுக்கு இலவச சிகிச்சை அளிக்க அறக்கொடை நிதிகள் மூலம், வக்ஃபு நிதிகள் மூலம் மருத்துவமனைகள் நிறுவப்பட்டன. இதற்கு 2 எடுத்துக்காட்ட சொல்லலாம். ஒன்று, பகதாதுல நிறுவப்பெற்ற அல் மன்சூரா மருத்துவமனை. அல் மன்சூரா மருத்துவமனை இது ஹலீஃபா மன்சூர் அவர்களால் கட்டப்பட்டது. மன்சூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஹலீஃபா இருந்தார், அவருடைய காலத்தில் கட்டப்பட்டது. இந்த மருத்துவமனை கட்டுவதற்கு என்று ஹலீஃபா மன்சூர் அவர்கள் தங்களுடைய சொத்தில் ஒரு பகுதியை வைத்து இதை இந்த பணிக்காக மட்டும் செலவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த பணத்திலிருந்து, அந்த செல்வத்திலிருந்து மன்சூரா மருத்துவமனை கட்டப்பட்டு அதன் கிடைக்கக்கூடிய சிகிச்சைகள் எல்லா மக்களுக்கும் பொதுவாக இலவசமாக வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் அன்னைக்கு வேறு சில மருத்துவமனைகள் காசு செலுத்தி சிகிச்சை வாங்கக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் முழுக்க இலவசமாக செலவு செய்வதற்காகவே, சிகிச்சை செய்வதற்காகவே செலவழித்து கட்டப்பட்ட ஒரு வக்ஃபு மருத்துவமனை அல் மன்சூரா மருத்துவமனை. இது ஒண்ணுங்க. இரண்டாவது, எகிப்துல அஹமத் பின் தூனூன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர் நிறுவிய தூனூன் மருத்துவமனை. அது கிபி 872 நிறுவப்பட்டது. கிபி 872 நிறுவப்பட்ட இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா இன்றைய கெய்ரோ. அன்னைக்கு கெய்ரோங்கிற பேர்ல அது அறியப்படல. இன்றைய கெய்ரோவின் பகுதியில் தான் அந்த அஹமத் பின் தூன் அவர்களுடைய தூனூன் மருத்துவமனை. அந்த மருத்துவமனை பீமாரிஸ்தான் தூனூன் என்று அறியப்பட்டது. அன்னைக்கெல்லாம் மருத்துவமனைகளுக்கு பீமாரிஸ்தான் என்றுதான் சொல்வார்கள். உங்களுக்கு தெரியும், உருதுல பீமார்னா நோயாளிக்கு சொல்லுவாங்க. ஸ்தான் அப்படிங்கிறது இடம், அதாவது நோயாளிகள் தங்கி சிகிச்சை பெறக்கூடிய இடம்னு அர்த்தம். அதை நாம மருத்துவமனைன்னு சொல்றோம். அப்போ பீமாரிஸ்தான் தூலூன் என்று அது அறியப்பட்டது அன்னைக்கு. இது அஹமத் பின் தூலூன் என்று சொல்லக்கூடிய தூலூன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆட்சியாளருடைய பெயரால் அவருடைய பிராப்பத்தியிலிருந்து கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனையாக பார்க்கிறோம். இங்க அருமையான தோழர்களே, ஏழைகளுக்கு, அதே போல சமூகத்தின் அடித்தட்டு மக்களுக்கு எல்லோருக்கும் மருத்துவ சிகிச்சைகள் கிடைக்க வேண்டும், பொது சுகாதாரம் போய் சேர வேண்டும் என்கின்ற நோக்கம் இங்கு நிறைவேற்றப்பட்டது என்று வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. அது மட்டுமல்ல,
இந்த மருத்துவமனையை பற்றி இன்னொரு குறிப்பும் வரலாற்றில் பார்க்க முடிகிறது. என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. மல்டி ஸ்பெஷாலிட்டிங்கிறத ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படலாம, 30 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படல, இன்னைக்கு கேள்விப்படுறோம். அங்க பல துறை சார்ந்த மருத்துவ வல்லுநர்கள், மருந்தாளுநர்கள் அவர்களுடைய உதவியோடு மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக இந்த அகமது பின் தூலூன் அவர்களுடைய மருத்துவமனை திகழ்ந்தது என்று நாம் பார்க்கிறோம். முழுக்க முழுக்க வக்ஃபு சொத்தில் உருவாக்கப்பட்டு பொதுமக்களுக்கான சிகிச்சை சேவைக்காக அது பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப நல்ல கவனிங்க, வக்ஃபுல இருந்து பொது சுகாதாரம், ஜெனரல் ஹெல்த்துக்கு எல்லா மக்களுக்கும், முஸ்லிம்கள் மட்டுமல்ல நான் முஸ்லிமுக்கும் சேர்த்து இலவசமாக கொடுக்கப்பட்டது. தோழர்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த துறைக்காக நம்முடைய இந்திய வக்ஃபுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குமேயானால் பெரும்பாலும் கலவரம் பண்றதுக்கு சதிகாரர்கள் யாரை பயன்படுத்துகிறார்கள்? சமூகத்தில் இருக்கக்கூடிய கீழ்த்தட்டு மக்கள் தான் பயன்படுத்துறாங்க, அவங்களதான் பயன்படுத்துறாங்க. அந்த மக்களுக்கு நம்முடைய வக்ஃபு பணத்தில் இருந்து, வக்ஃபு சொத்துல இருந்து ஒரு சுகாதாரம் கிடைத்திருந்தால், ஒரு கல்வி கிடைத்திருந்தால், வேறு விதமான பலன்களை அவர்கள் நேரடியாக அனுபவித்திருந்தால், இப்படிப்பட்ட இழப்புகள் அவர்களை வச்சு இந்த சமூகத்துக்கு செஞ்சிருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் கூட நம்முடைய சமூகத்துல நாம சில மருத்துவமனைகளை பார்க்கிறோம். ஜெயின் மருத்துவமனைன்னு சில நிறைய இடங்கள்ல நடக்குது, நீங்க பார்த்திருக்கலாம். அதே மாதிரி மார்வாடிகள் பல இடங்கள்ல என்ன செய்யறாங்க, குறைந்த செலவில் சிகிச்சை தரக்கூடிய மருத்துவம் எக்கச்சக்கமா நடத்துறாங்க. அவங்க மேல என்ன பார்வை மக்கள்கிட்ட இருக்குது கொஞ்சம் வச்சு பாருங்க. ஊர்ல இல்லாத வட்டியை வாங்குறவங்க, நம்மளுடைய சதைய ரத்தத்தை உறிஞ்சி திங்கிறவன். ஆனா இன்னைக்கு அவங்க மேல என்ன பார்வை? அவங்க மாதிரி குறைஞ்ச செலவுல மருத்துவம் கொடுக்க முடியுமா? எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு குழந்தை தரத்துக்காண்டி சேர்த்து இருக்கிறாங்க. 20,000 ரூபாய் கேட்டாங்க, கொடுத்துருக்கிறாரு. டிஸ்சார்ஜ் 3 நாள் ஆனதுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி போகும்போது கையில 2,000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்பினாங்க, மிச்சம் அப்படின்ட்டு. 2,000 8,000 ஞாபகம் இல்லை சரியா. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஆட்களுடைய பார்வை அந்த மருத்துவமனைகளின் மீதும், அந்த மருத்துவ மனையை கட்டி பராமரித்து வரக்கூடிய அந்த சேவகர்கள் மீதும் என்ன பார்வை இருக்கும்? அப்போ கடந்த காலங்கள்ல முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த பொது சொத்துக்களை வைத்து, வக்ஃபு சொத்துக்களை வைத்து எல்லோரும் பயன்படும்படியான மருத்துவ சேவைகள், கல்வி சேவைகள், பொதுமக்களுக்கு தேவைப்படக்கூடிய அடிப்படை அம்சங்களை, தண்ணீர் மாதிரி இது மாதிரியான விஷயங்கள் எல்லோருக்கும் பொதுவாக எல்லா இடத்திலையும் தொடர்ந்து, எங்கேயாச்சும் சில இடங்களில் விதிவிலக்கா சில இடங்கள் நடக்கலாம், அதை சொல்ல வரல, பொதுவாக நடந்திருக்குமே. ஆனால் முஸ்லிம் சமூகத்தின் பார்வை, முஸ்லிம் சமூகத்தின் மீதான இந்திய மக்களின் பார்வை என்பது ஓரளவுக்கு மாறி இருக்கக்கூடும். இந்த அளவுக்கு வகுப்புவாதிகள் முஸ்லிம்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்தி இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தோழர்களே, கடந்த காலங்கள்ல வக்ஃபு சொத்துக்களை வைத்து இப்படிப்பட்ட பொது சேவைகள் நடப்பதற்கு நாம் பெரிய அளவில் அது பற்றிய சிந்தனை இல்லாதவர்களாக இருந்திருக்கிறோம். சில இடங்கள் நடந்திருக்கலாம், சில கல்வி நிறுவனங்கள் வக்ஃபு சொத்துல இருந்து நிர்வகிக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு நிர்வகிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் அது மட்டுமே போதாது. வக்ஃபு சொத்து எவ்வளவு இருக்குது? பல கோடி சொல்றாங்க, பல 100 கோடி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்குள்ள வக்ஃபு சொத்துக்களை வச்சு இந்த முஸ்லிம் சமூகம் மட்டுமல்ல, இந்திய சமூகத்திற்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்க முடியும். கல்வி போதனைகள், மருத்துவ சுகாதார சேவைகள், இது போன்ற ஏராளமான சேவைகளை செஞ்சிருக்க முடியும். கடந்த காலங்கள்ல இது பற்றிய புரிதல் இல்லாத காரணத்தினாலேயே நாம் அதை பற்றி பெரிய அளவில் அக்கறை எடுத்துக் கொள்ளவில்லை. அதனால அந்த விஷயத்துல கைய வச்சு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து முஸ்லிம் சமூகத்தினுடைய அந்த வக்ஃபு ப்ராப்பர்ட்டிகள் மீது மிகப்பெரிய ஆயுதத்தை செலுத்தி இருக்கிறது மத்திய அரசு. ஆனா அதை எதிர்க்க வேண்டும் என்கின்ற வீரியம் பெரிய அளவுக்கு முஸ்லிம் சமூகத்துல வரவே இல்லை. ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். சிஏஏவினுடைய வீரியத்தை புரிந்து கொண்ட நாம் இதனுடைய வீரியத்தை புரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டோம். அதனால அருமையான தோழர்களே, நான் இங்க சொல்ல வருவது என்னன்னு சொன்னா, இனிமேலாவது வக்ஃபு ப்ராப்பர்ட்டியின் மீது சற்று அக்கறை வையுங்கள். அந்த வக்ஃபில் இருந்து பொதுமக்களுக்கு நன்மை போய் சேர வேண்டும் என்பதை எல்லா மக்களும் விளக்கண்ணை ஊத்திட்டு கண்ணில் பார்த்துட்டு இருந்தாதான் அதை பராமரிக்கிறவங்களுக்கு அது பற்றிய புரிதல் வரும். யாரும் எதுவுமே கண்டுக்கிறலன்னா அதை வச்சிருக்கவங்க அமைதியா உட்காந்துருவாங்க. ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு பிறகு அவன் புள்ள அதை வித்து தின்று போயிருவான். தயவுசெய்து இப்படி நடக்காமல் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் வக்ஃபை பற்றி ஒவ்வொருவருக்கும் புரிதல் இருக்க வேண்டும். அந்த வக்ஃபு என்பது பொதுவாக முஸ்லிம் சமூகத்திற்கும் குறிப்பாக எல்லா மக்களுக்கும் அது பயன் தரக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். அப்படி அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்திக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன்
அத்தகைய மகத்தான மாற்றத்தை நம்முடைய மக்களுடைய மனங்களில் அல்லாஹ் விதைத்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.